சார், உங்களோட கரூர் ஸ்பீச் பார்த்தேன். வழக்கம் போல ஸ்கிரிப்டட் வேற லெவல்ல இருந்துச்சு. சில கேள்விகளும் எடுத்து வச்சீங்க. அதே மாதிரி எனக்கும் சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி கதை சொன்னேன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு. பல வருஷம், கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நடிக்கிறாரு. பெருசா பேர் சம்பாதிக்கிறாரு. செம்ம பீக்ல இருக்காரு. இந்த சூப்பர் ஸ்டாரோட படம் ஒன்னு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் பயங்கரமா வரவேற்பு. ஒரு தியேட்டர்ல ஹவுஸ் ஃபுல்லா ஓடுது. மக்கள் எல்லாம் அப்படி அதை பத்தி பேசுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற தன்னை தானே உச்சம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சுமாரான நடிகர் வழக்கம் போல ஈகோல என்ன பண்றாருன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் வர வேண்டிய அவரோட படத்தை ஒரு வாரத்துல ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு துடிக்கிறாரு. அப்படி ரிலீஸ் பண்ண விடலன்னா வழக்கம் போல மூக்கால அழுவாரு, என் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அதனால போய் தொலைன்னு விட்டுறாங்க. இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு தியேட்டர் செலக்ட் பண்றாங்க. இதுவும் அவர் தான் செலக்ட் பண்றாரு. அதுக்கு முந்தின வாரம் ஒரு படத்தை அங்க ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த தைரியத்துல இந்த தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்துறாங்க. இப்போ படம் ரிலீஸ் மத்தியானம் 12:30 மணிக்கு ஷோ அப்படின்னு சொல்லி படத்தோட டைரக்டர் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோ என்ன பண்றாரு, வீட்டுல இருந்தே காலையில 8:45 9 மணிக்கு தான் கிளம்புறாரு. அதாவது அவர் போட்ட பிளான்ல ஆல்ரெடி 2-3 மணி நேரம் லேட். அங்க இருந்து கிளம்பி தியேட்டர் இருக்கிற ஊருக்கு பக்கத்து ஊருக்கு வந்து அங்க இருந்து அவரோட ஃபேன் பட சூழ தியேட்டருக்கு வராரு. ஏற்கனவே சின்ன தியேட்டர். மத்தியானம் 12:30 மணி நினைச்சிட்டு இருந்த மக்கள், முந்தின நாள்ல இருந்தே வந்து காத்துட்டு இருந்த மக்கள், நைட் 7:30 மணிக்கு தான் ஹீரோவோட தரிசனம் கிடைக்குது. இந்த தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மக்களுக்கு தண்ணி கிடையாது, பாத்ரூம் போக வசதி கிடையாது, எதையுமே பண்ணல. ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போறோம்னா அந்த தியேட்டர் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கணும். இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். இப்ப படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படத்தை ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் உள்ள வந்து ஹீரோ அதை கவனிச்சிட்டு இருக்காரு. ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவரே பேசிடுறாரு. போலீஸ்க்குலாம் அவரே நன்றி எல்லாம் சொல்லிட்டாரு. சரி, இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அந்த ஹீரோ படத்தை இப்போதைக்கு போட வேண்டாம், இங்க பிரச்சனை இருக்குன்னு முடிக்கல. கொண்டு வந்த ஸ்கிரிப்ட் படி அவர் பேசியே ஆகணும்னு இந்த ஹீரோ ஆரம்பிச்சு மடமடான்னு போறாரு. மக்கள் மயங்கி விடுற நியூஸ் எல்லாமே இந்த ஹீரோவுக்கு மெதுவா போய் சேருது. சேர்ந்த உடனே ஹீரோ என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஹீரோ கூட இருந்த டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதோட தலைமறைவு மொத்த டீம். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுறாரு. அதையும் அந்த சூப்பர் ஸ்டார் மேல ஒரு பழியா தூக்கி போடுறாரு. அதோட ஹீரோ முடிச்சிட்டாரு. ஒரு நாள் அதை பத்தி வாயை திறந்து பேசல. 2 மாசம் கழிச்சு ஹீரோ அடுத்த படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து எந்த வித மன வருத்தமும் இல்லாம ஒரு டான்ஸ் போடுறாரு. இப்போ நான் சொன்ன கதை யார பத்தி என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நம்ம லேட்டா வீட்ல இருந்து கிளம்பாம இருந்திருக்கலாம் இல்லையா? டைமுக்கு போயிருக்கலாம் இல்லையா? சரி, லேட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கேன்சல் பண்ணிருக்கலாம் இல்லையா? இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அங்கேயே பக்கத்துல ஒரு ஊர்ல ரூம் போட்டு தங்கி மக்களை அடுத்த நாள் போய் பார்த்திருக்கலாம் இல்லையா? வீட்டுல போய் தலைமறைவா இருந்திருக்க வேண்டாம் இல்லையா? தலைமறைவா இருந்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி அப்பவாவது பேசிருக்கலாம் இல்லையா? 2 மாசம் கழிச்சு அடுத்த ஆடியோ லான்ச்ல போய் டான்ஸ் ஆடாம அந்த இறந்த மக்களுக்காக ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருந்திருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது 41 பேர் இறந்ததுக்கான என்கொயரி போயிட்டு வந்த நம்ம அந்த என்கொயரி விட்டு வெளியில வரும்போது ரோட் ஷோ பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லையா? உண்மையாவே அந்த 41 பேர் மட்டும் இல்ல, உங்களோட கேம்பெயின்ல பல உயிர்கள் போயிருக்கு. அந்த உயிர்கள் எதுக்குமே இன்னைக்கு வரைக்கும் நீங்க உண்மையான கண்ணீர் எதுவும் சிந்தல. இது எல்லாமே crocodile tears. இன்னைக்கு ஆட்சி உங்ககிட்ட இருக்கு. உண்மையாவே உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த 60 நாள்ல நீங்களே சிபிஐ கிட்ட போய் கேஸ ஸ்பீட் அப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா சிபிஐ இன்னும் சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணல. இன்னைக்கு கரூர்ல பை எலெக்ஷன் வரப்போகுது. அதனால போய் அந்த 41 பேரை பத்தி நீங்க பேசுறீங்க. ஆனா அமோனியா கேஸ் லீக்ல இறந்தவங்களுக்காக திருவள்ளூர்ல போய் பை எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் பேசுவீங்களா?